நீ அதுக்கு கீழ்ப்படியல, ஒத்து வரல, ஒழுங்கு வரல அப்படின்றால் சுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கோ நீ ஒழுங்கீனமா இருப்ப, இன்னைக்கோ சுத்தம் பண்ணுவார். நாளைக்கா நீ ஒழுங்கீனமா இருப்ப, நாளைக்கும் உன்னை சுத்தம் பண்ணிக்கொண்டு இருப்பார். ஸோ பிரச்சனை யாருக்குன்னா உங்க லைஃப் தான். அப்போ கனி கொடுக்கின்ற கொடியாக நீங்கள் கர்த்தர்கிட்ட வருவீர்கள் என்று சொன்னால், இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை அதிக கனி கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகின்றார். 5வது வசனத்தை பார்த்தோம்னா, நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அங்கே வலியுறுத்துகின்றார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். நிலைத்திராவிட்டால் நீங்க மிகுந்த கனி கொடுக்க மாட்டீங்க. சுத்தம் பண்றாரு, உங்களை ஒழுங்குபடுத்துறாரு, ஆனா நிலைத்திருக்கணும். ஒரு 4 நாள் ஜெபம் இருக்காது, அப்புறமா ஒரு ஜெபம் இருக்கும். என்கிட்ட ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார். நீங்க சொல்லுகின்ற நிறைய காரியங்கள் என் லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த வசனத்தை எல்லாம் நானு திரும்பியும் பயன்படுத்தி, திரும்பியும் பார்த்து, படிச்சு பயனுள்ளதா மாற்றுகின்றேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது உங்களுடைய டீச்சிங் மெத்தடு அல்லது நீங்க சொல்ற வீடியோஸ் டைப் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொன்னாரு. சரி, நீ எந்த அளவுக்கு நீ ஜெபத்துல இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவ்வளவா ஜெபிக்க வரமாட்டேன்.